கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு புனித வாரத்தின் 4ஆம் நாளான புதன்கிழமை தைலாபிஷேக செய்தியை நாம் தியானிப்போமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஸ்திரீ, இவள் யார்? பாவியான ஸ்திரீ. மாத்திரமல்ல, அவள் இயேசு சுவாமி பெத்தானியாவில் உள்ள குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் போய் என்ன செய்கிறாரு? பந்தி இருக்கிறாரு. அப்போ அவரோடு கூட மார்த்தாள், லாசரு எல்லாரும் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த மரியாளையோ அங்கே அழைக்கப்படவில்லை. இவள் அழையா விருந்தாளியாக இயேசு சுவாமி அங்கு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவள் விலையேறப்பெற்ற நலதம் என்னும் பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு அங்கு செல்கிறாள். சென்றதோடு மட்டுமல்ல, அவள் அந்த இடத்துல ஆண்டவருடைய சிரசில் அந்த தைல குப்பியை உடைத்து ஊற்றுகிறவளாக காணப்படுகிறாள். நமது ஆண்டவரும் 3 வருட ஊழிய காலத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இந்த குஷ்டரோகியா இருந்த சீமானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நன்மை பெற்றவனாக சுகம் பெற்றவனாக காணப்பட்டபடியால் தான் அவனுடைய வீட்டிற்கு அவன் போஜன பந்தியிற்கு அழைத்தது நிமித்தமாக அங்கு சென்றார். சென்றதோடு மட்டுமல்ல, அவனுடைய வீட்டிலே மரியாள் அங்கு வந்திருக்கிறாள். வந்ததோடு மட்டுமல்லாமல் அவளுடைய நற்கிரியைகளை அங்கே வெளிப்படுத்துகிறவளாக காணப்படுகிறாள். அதை பார்த்து அவரோடு கூட இந்த சீசன் இதை 300 பணத்துக்கு விற்கலாமே என்று சொல்கிறான். அவனுடைய எண்ணம், இந்த தைலத்தை இப்படி வீணாக்குகிறாளே, இதை விற்றால் பணமாவது கிடைக்குமே, ஏழைகளுக்காவது உதவி செய்யலாமே என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாள், தரித்திரர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறாள் என்று சொல்கிறார். நம்முடைய தகப்பன் இந்த நாட்களில், இந்த பெரிய வாரத்தில் அவர் தன்னுடைய மரணத்தை அதிகமாக நினைவு கூர்ந்தவராக, அவர் தன்னுடைய சீசர்கள் மத்தியில் தன்னுடைய மரண காரியத்தை சொல்லுகிற தகப்பனாக காணப்படுகிறார். இந்த ஸ்திரீ இவள் செய்த நற்கிரியை அவர், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் உலகத்தில் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவன் நினைவு கூறப்படுவான்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? இந்த தைலாபிஷேகம் நாளில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இவள் நினைக்கப்படுகிறவளாக காணப்படுகிறார். இன்று நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை நினைவுகிறவராக நாம் காணப்படுகிறோமா? நம்மில் உள்ள நற்கிரியைகள் மற்றவர்களை மகிழ செய்கிறதாக காணப்படுகிறதா? அவள் பாவியான ஸ்திரியாக தான் இருந்தா, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவளாக, அவரை தன்னுடைய நற்கிரியைகளினால் விலையேறப்பெற்ற தைலம், அவள் 1 வருடம் சம்பாதித்திருந்தால்தான் அந்த தைலத்தை அவளால் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தைலத்தை அவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல் அவன் கொண்டிருந்த அந்த விலையேறப்பெற்ற அன்பினால் அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றி அபிஷேகம் செய்கிற மகளாக காணப்பட்டார். நாமும் கூட நம்ம இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து, இவள் என் பிள்ளையல்லவா என்று சொல்லத்தக்கதாக காணப்படுவோம். பாவத்தை வெறுக்கிற அவர் பாவியை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று, அதுவும் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக சென்று அங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நற்சாட்சி பெற்றவளாக காணப்பட்டாள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவருக்கும் அவர் நமக்கு தருகின்ற ஒவ்வொரு பங்கிலும் அவருக்கும் நாம் 10 தசம பாகம் எடுத்து கொடுக்கிறவராக, அவரை வஞ்சியாதபடி நாம் காணப்படும் பொழுது, இந்த பாவியான ஸ்திரியை போல நாமும் பாவியான ஸ்திரியாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நற்கிரிகளை செய்து அவருக்கு பிரியமானவர்களாக வாழ முற்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம், வணங்கிறோம்ப்பா. விசேஷமாக தைலாபிஷேக நாளாக அப்பா இன்றைய தினம் நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. அப்பா அந்த பாவியான ஸ்திரீ அப்பா தன்னுடைய
உழைப்பின் உழைப்பை அப்படியே கொண்டு வந்து உடைய சமூகத்தில் அப்பா உடைய சிரசின் மேல் ஊற்றினவளாக காணப்பட்டாலே எங்களை ஆவி ஆத்துமா சரீரம் வாழத்தக்கதாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில்ப்பா எங்களை முற்றிலுமாக ஊற்றி விடுகிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய கரத்தில் தருகிற ராஜா, எங்களையும் கூட ராஜா நீர் நினைவு கூர்ந்த ராஜா. நாங்கள் நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும். அப்படிப்பட்ட கிருபை எங்களை யாவருக்கும் நீ தருகிற தயவுக்காக உமக்கு கொடி சுத்திரம். வழிநடத்தும் காத்துக்களும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.